இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ அப்பா அப்பா எவன்னு தெரியல. எதுக்கு அடிச்சான்னு தெரியல. முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்து மூக்கை பஞ்சர் பண்ணி விட்டுட்டானே. டைம் ஆயிடுச்சு. நந்தினி வந்திருப்பா. அப்பா நந்தினி என்ன ஆளை காணோம்? 9:30 ஆயிடுச்சு. ஐயோ அப்பா இது வேற. அழகுச்சில வராலே. நேத்து தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆமா, என்னாச்சு? ஏன் லேட்டு? நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். சரி, ஓகே, டைம் ஆச்சு, வேலையை பாரு. ஐடியா. அப்பா ஹலோ ரேவதி, எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சார். ஆனா நந்தினி மட்டும் தான் லேட்டா வந்தாங்க. ஏன் லேட்? ஆஸ்கர் கம் டு மை கேபின். ஓகே சார். அப்பா ஐயோ. இப்ப நந்தினி உள்ள வந்தா இது என்னன்னு கேட்பாளே. என்ன பண்ணலாம்? எடுத்துருவோம். ஓ வலிக்குமே. ஐயோ. குட் மார்னிங் நந்தினி மேம். மேனேஜர் உங்களை உள்ள கூப்பிட்டாரு. ஓகே, போயிட்டு வா. வந்தோனே பயமுறுத்திடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், 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 என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி பயமுறுத்துறீங்க? நான் பயந்துட்டேன் சார். நீ பயப்படணும்னு தான் அப்படி பண்ண. எதுக்கு லேட்டு? சாரி சார், நேத்து நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆனதுனால காலையில எழுந்திருக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட். போய் சொல்லாம உண்மையை சொன்ன பாத்தியா? ஐ அப்ரிஷியேட் இட். இன்னைக்கு ஓகே, பட் ரெகுலரா இந்த மாதிரி லேட் ஆகக்கூடாது, சரியா? ஓகே சார். இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். யூ மை கோ. சரிங்க சார். ஐயோ போறாளே போறாளே, சூப்பரா இருக்காளே. ஐயோ சார், என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல. சார், என்னாச்சு சார்? அது தெரியாம இடிச்சுக்கிட்டேன். வலி உயிர் போதுமா? யாரையாவது கூப்பிடட்டுமா சார்? எதுக்கு? இல்ல, உங்க கையில அடிபட்டுருச்சுல, ஹெல்ப் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? என்ன சொல்றது? என்னம்மா முழிச்சிட்டு இருக்க? அந்த ட்ரால பெயின் ரிலீவ் ஆயின்மெண்ட் இருக்கு, போய் எடுமா. போ 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 சீக்கிரம். ஐயோ. அதான் கரெக்ட். கம் ஹியர். தேங்க்ஸ். என்னங்க சார்? சார், என்னாச்சு சார்? இது ஓபனே பண்ண முடியல, கை வலிக்குது. நான் பண்றேன் சார். தேங்க்ஸ். போட்டுக்கோங்க சார். போடுறேன்.
ஓ ம், ஆ. அப்பா! சார், என்னாச்சு ஐயோ, சார்? வலிக்குதுமா, கை வலிக்குதுமா. வலிக்குதுமா, கைய தொட்டாலே வலிக்குதுமா. ஐயோ, என் கைய என்னாலே தொட முடியல. யாரையாவது வர சொல்லுவா சார்? ஏமா? அதான் நீ இருக்கியே, நீ தேய்ச்சி விட மாட்டியா? நீ தேய்ச்சி விடு. யாராவது தேய்ச்சி விட்டாங்கன்னா வலி சரியாயிடுமா? நீ தேய்ச்சி விடுமா. என்ன ஏமா, என்னம்மா யோசிக்கிற? என்னால முடியலன்னு தானே கேக்குறேன். சரிம்மா, உனக்கு ஏதாவது தப்பா பட்டுச்சுன்னா வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் இல்லை சார், நான் போட்டு விடுறேன். இந்தாம்மா, நீயே பண்றியா? ம். அப்பா, ஓ, உன்கிட்ட நான் தனியா பேசணும், வா. ஐயோ போச்சு. ஏன் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்லி இப்போ பேயாட்டம் ஆட போகிறான். சரி, சமாளிப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணி தொலைற? நான் என்ன பண்ணேன்? உன் மூஞ்சிலே முழிக்க கூட பிடிக்கலன்னு தானே நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்க? நீ எதுக்கு இங்க ஜாயின் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது செஞ்சு என் பேரை கெடுத்து என்னை இந்த வேலையை விட்டு தூக்கணும். அதுக்கப்புறம் உன் கூட திரும்ப நான் ஊருக்கு வரணும். அந்த பிளான்ல தானே நீ இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க. உன் புத்தி நல்ல விதமாவே வேலை செய்யாதா? நீ இவ்ளோ கேவலமா இருக்க. சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே பேசிட்டு இருக்காத. நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நினைச்சு இங்கே வேலைக்கு சேரல. அப்புறம் காசு பணம் இல்லாம கஷ்டத்துல சேர்ந்தியா? என்னை முழுசா பேசவே விட மாட்டியா? பேசு, ஏதாவது பொய் கதை சொல்லுவ, சொல்லு. நான் ஒன்றும் பொய் கதையெல்லாம் சொல்ல போறதில்ல, உண்மையை தான் சொல்ல போறேன். இங்கே வேலை செஞ்ச அம்மாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் அவங்களுக்கு உதவியாக இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பொய் சொல்லலன்னு சொல்லி நம்ப முடியாத கதையை சொல்ற பாரு. இது பாரு, இது ஒன்றும் கதை இல்லை. யாரோ ஒரு தெரியாதவங்களுக்காக நீ எதுக்கு இதை செய்யணும்? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்? நான் அவங்களுக்காக இந்த வேலையில் சேர்ந்தது என் இஷ்டம். அதுக்கு உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்கே பாரு, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உன் மேனேஜரை நம்பாத. யாரை சந்தேகப்படணுமோ அவங்கள சந்தேகப்படு. என் விஷயத்துல நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதை நீ சொல்லாத. உன் வேலையை நீ பாரு. சொல்றதே புரிஞ்சுக்க மாட்றாளே.